ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க. பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். அப்புறமா சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. அப்புறமா தக்காளியை போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் உப்பை போட்டுக்கோங்க. உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன். அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு, சோம்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா ஒரு பூண்டு, 3 சின்ன வெங்காயம், அப்புறமா மல்லித்தூள் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சிட்டேன். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ மத்தி மீன் போட்டுக்கலாம். போட்டு 10 நிமிஷமாக வேக விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி. மேலாகவே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.